தாங்கள் அடிமையாக இருக்கிறோம், வீழ்ந்து கிடக்கிறோம் என்பதை தெரிந்து உணர்ந்து கொண்ட எல்லா இனங்களும் வெளிப்புற்று எழுச்சியுற்று விடுதலை பெற்றிருக்கிறது. ஆனால் பன்னெடுங்காலமாக தமிழ் தேசிய மக்கள் தாங்கள் அடிமையாக இருக்கிறோம், வாழ்கிறோம் என்பதை அறியாது வாழ்வதுதான் வரலாற்று பெருந்துயர். அப்படி என்ன செய்யுமா நம்ம அடிமையா இருக்கிறோம்? இந்த தாய்மொழியில் உங்கள் கோயில்களில் வழிபட முடியாது. அதைவிட ஒரு கீழான அடிமை நிலை ஒன்றும் இல்லை. உங்கள் தாய்மொழியில் உங்கள் பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்க முடியாது. படித்தால் வேலை கிடையாது. உங்கள் நீதிமன்றங்களில் உங்கள் வழக்குகளை உங்கள் தாய்மொழியில் வாதிட முடியாது, வாய்ப்பு இல்லை. எவ்வளவு இழிவான தாழ்நிலை என்பதை அறிவிச்சிருந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், என் அன்பு உறவுகள் நினைச்சுப்பாங்க. எதுவும் இல்லை. தமிழர் நிலம் கண்முன்னே சுரண்டப்படுகிறது. இத்தனை நிலம் இருக்கும்போது ஏனூரில் மட்டும் ஏனுடையது, இத்தனை நிலம் இருக்கும்போது ஏமண்ணில் மட்டும் இருக்கு தாமிர ஆலைகள் ஸ்டெர்லைட் வந்து இதே நீத்தே காவிரி படுகையில் இருக்கிறதா கங்கை படுகையிலும் இருக்கிறேன், அங்கெல்லாம் ஏன் கூறிய பொருள். எல்லா துன்பங்களும் துயரங்களும் தமிழ் தேசிய இனத்தை துரத்துவதற்கு காரணம் என் அன்பிற்குரிய சொல்றது, இந்த இனத்தை வழிநடத்தி செல்ல தலைமுறை. இதே நம்முடைய மீனவர்களை 4 பேரை சிங்களர்கள் தாக்கி கொண்டிருப்பது போல ஒரு வட இந்திய மீனவரை கொண்டிருந்தார் அல்லது வேற மாநில மீனவரை கொண்டிருந்தார் என்ன நடந்திருக்கு கேட்டுப்பார். கேரளாவில் 2 மீனவர்களை இத்தாலி கடற்படை வீரர்கள் தூரத்தில் படகு வரும்போது எச்சரிக்கிறார்கள். அவர்கள் சந்தேகத்தின் விளைவில் சுட்டு விடுகிறார். அந்த 2 மீனவர்களும் இறந்து விடுகிறார். உடனடியாக கேரள அரசு அந்த கடற்படை வீரர்களை கைதி பண்ணி சிறைப்படுத்தி வழக்கு நடந்து கொண்டிருந்தது. அவர்களிடத்தில் தண்டம் விதித்து 2 கோடி வாங்கி 2 மீனவர்கள் குடும்பத்திற்கும் நிவாரணம் கொடுத்தது கேரள அரசு. வழக்கு நடந்து வழக்கின் முடிவில் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த குற்றத்திற்கு இந்த வீரர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்கிறார். இந்திய பாராளுமன்றத்தில் அந்த 2 மீனவர்கள் சாவுக்கு குரல் எழுப்பி எல்லோரும் பேசுகிறார். ஆனால் இதுவரை 845 பேர் படம் இந்த 4 பேரோட சேர்ந்து ஒரு நாதியற்ற இனமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவிச்சிருந்த எனது தமிழ் சொல்லும் பிள்ளைகள் சிந்திச்சுள்ளார்கள். நமக்கென்று நாடு ஏனென்றால் நமக்கென்ற அரசியல் வலிமையோ அதிகார வலிமையோ ஆகப்பெறும் தலைமையோ கிடையாது. ஒரு தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு நிற்குமோ அப்படி தலைவன் இல்லாத நாடு மக்கள் தட்டுக்கட்டு நிற்பார். அவர்கள் சொன்னது போல அவர் எப்படி காங்கிரஸ் கட்சியில் இருந்து வந்தாரோ அப்படி நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்து திமுக வந்து அவர் திமுக. இதே சோனியா காந்தி கருணாநிதிக்கு நான் வாக்கு கேட்டேன் பெட்ரோல் 2006ஆம் ஆண்டுலாம் அவங்க ஒழிக்கிறதுக்கு இதே ஒருவரா வந்து வேலை செஞ்சிருக்கேன். 2018 அவர்கள் நம்மிடம் வாக்கை வாங்கி நம்மிடம் வலிமையை பெற்று நம்மிடம் அதிகாரத்தை நம்முடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நம் கண்முன்னே நம் இன மக்களை கொண்டு முடித்தார்கள். அதை பார்க்க சகிக்காத எழுச்சி மிக்க இளைஞர்கள் எழுந்து வந்தோம். அன்று ஒரு தெளிவை பெற்றோம். அன்று ஒரு தெளிவை பெற்றோம். வெறும் 1.25 கோடி சிங்களன் 13 கோடி தமிழ் பேரினத்தை அழித்து விட முடியும், அதன் தாயகத்தை அழித்து விட முடியும்.
என்ற துணிவு எப்படி வந்தது அப்படின்னா ஒன்னே காலி சிங்களன் சிங்களனாகவே இருக்கிறான் 13 கோடி தமிழனாகி தனசி ஒரு இஸ்லாமிய தமிழனை தாக்கினார், ஒரு இந்து மதத்தை ஏற்றிருக்கிற தமிழனுக்கு வைப்பது, ஒரு கிறிஸ்துவ மதத்தினை சார்ந்திருக்கிற தமிழனை தாக்கினார், இந்து மத தமிழனுக்கு வைப்பது. இந்து மதத்தை சார்ந்திருக்கிற தமிழனை தாக்கினீர்கள், இந்த 2 மத தமிழர்களுக்கு வைப்பது. தன் மதத்தின் மீது அடிவிடாத வரை இவர்களுக்கு வழி. மரவரை தாக்கினால் நாடார் படிக்கிறது, நாடாரை தாக்கினால் மரவர் படிக்கிறது, கோடாரை தாக்கினால் பிள்ளைமார் படிக்கிறது. இது எப்படி இருந்தது? ஏன் தமிழ் சமூகம் இருந்தது? சாதி மதங்களாக அந்த உணர்ச்சியை ஊட்டி மொழி உணர்வில்லாது, இன உணர்வில்லாது, சாதிய உணர்வு மத உணர்வை ஊட்டி பிளவு பிரிச்சார். அது என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க தம்பி பேசினாங்க, நபிகள் நாயகம் 300 படை வீரர்களை வைத்து போரை வென்றாங்க. அது மாதிரி எப்போதையும் படை எடுத்துட்டு வரான். அவன்கிட்ட வந்து 3000 பேர் தான் இருந்தான். ஆனா எழுத்த மாதிரி படையில 10,000 பேர் இருக்கான். இங்க நின்று பாக்குறாங்க, இது எப்படி சண்டை போட்டு ஜெயிக்கிறதுன்னு தளபதி எல்லாம் பயப்படுறாங்க. நெப்போலியன் கேட்கிறாங்க, பேசாம திருப்பிடலாம், அவங்க ரொம்ப கூட்டமா இருக்காங்க, நம்மளால சண்டை போட முடியாது. இவரு சொல்றாரு, இன்னைக்கு ஒரு இரவு இங்க தங்குவோம், காலையில சொல்றேன் நம்ம போரிடுதான் திருப்பி போயிடலாம். படுத்து எந்திரிக்கிறாங்க, போருங்க சண்டை போடுறாங்க. 3000 வீரர்களை வைத்து 10,000 வீரர்களை வென்றுட்டார். வென்றுட்ட பிறகு எப்படி இந்த போரின் வெற்றி சாதிக்கப்பட்டது? ஒண்ணு இல்லை, நீங்க சொல்லுங்க. ஒரு ஒற்றனை காட்டுறது, நீங்க சொல்லுங்க எப்படி சாத்தியமானது? இவர் போய் உழவு அனுப்புறாரு, போய் பார்த்து அந்த படைக்குள்ள கூட்டத்துக்குள்ள போய் புகுந்து என்ன நடக்குது பாருன்னா, அங்க 500 பேர் ஒரு கூடாரத்தை போட்டு தனியா சமைச்சு சாப்பிடலாம், 300 பேர் ஒரு கூடாரத்தை போட்டு தனியா சமைச்சு சாப்பிடலாம், 200 பேர் ஒரு கூடாரத்தை போட்டு அதுக்கு தனியா சமைச்சு சாப்பிடலாம், 150 பேர் தனியா சமைச்சு சாப்பிடலாம். இப்படி கூட்டமா குழுக்களா பிரிந்து தனித்தனியா சாப்பிடலாம். இப்ப இவர் என்ன முடிவு எடுக்கிறாரு? போய் இந்த 350 பேர் அடிச்சா அந்த 500 பேர் வலிக்காது, அந்த 500 பேர் அடிச்சா இந்த 350 பேர் வரமாட்டான். அதிகபட்ச வலிமையா 500 பேர் தான். இப்ப இத்தனை கோடி தமிழ் சமூகம் வீழ்ந்தது காரணம் என்ன? தேவர் அடிச்சா நாடார் வரமாட்டாரா, நாடார் அடிச்சா கோடார் வரமாட்டாரா? அதை பார்த்த பிறகு தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், அடுத்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் நாங்கள் விழித்துக் கொண்டோம். சாதி மத உணர்ச்சியை விழுத்தலாம், தமிழன் என்கிற இன உணர்ச்சியை நீங்க அறிவில் சிறந்த தமிழ் பிள்ளைகளே, நீங்க இந்த நிலத்தை விட்டு எந்த நிலத்துக்கு போங்க, ஆஸ்திரேலியா போங்க, அமெரிக்கா போங்க, பிரான்ஸ் போங்க, ஜெர்மனி போங்க, நீங்க எங்க போனாலும் அவங்க உங்களை யாரையும் கேட்கலாம். அப்படிலாம் சொல்ல முடியாது. போடா மருந்து அவன் ஐயம் கிறிஸ்டின் சொல்ல முடியாது. அவனே கிறிஸ்தவனே ஐயம் கிறிஸ்டின் அறிமுகப்படுத்திக்க மாட்டான். அவன் ஐயம் பிரெஞ்சு தான் சொல்லுவான், ஐயம் இங்கிலீஷ் அப்படின்னு அறிமுகப்படுத்துவான். நீங்க எங்க போனாலும் நீங்கள் தமிழர்கள் தான். என்னைக்கு இந்த உணர்வு மேலோங்குதோ அப்ப தமிழ் சமூகம் எடிச்சு வந்துச்சுன்னா ஓர்மை பெற்றோம், ஓர்மை பெற்றுச்சுன்னா வலிமை பெற்றணும், வலிமை பெற்றுச்சுன்னா அரசியல் வந்துடும், அரசியல் வந்துச்சுன்னா அதிகாரம் வந்துடும். அதிகாரம் வந்துச்சுன்னா அதிகாரம் மிக வலிமையானது. புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பிக்கிறார். அதை படித்த நாம் சொல்கிறோம், அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. கோடி கனவு கொட்டிகிறது. பல ஆயிரம் ஆண்டுகளாக இனம் முன்னோர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. தமிழர்களை போல அறிவு வளம், இலக்கிய வளம் கொண்ட ஒரு உலக இனம் கிடைக்கவே கிடையாது. உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் உண்டென்றால் அது தமிழினம் தான். உலக மொழிகளின் தாய்மொழி என் தாய்மொழி தமிழ். எனக்கு பெருமை இருக்கு.
பெரும் அறிஞர்களுக்கு இனம் முன்னோர்கள். நாங்க புதிதா ஒரு திட்டம் தீட்ட வேண்டியது இல்லை. எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் குடிதடி கோரோச்சு மாநில மன்னன் அடிதலிற்கு கூடாது என்ன சொல்றாரு? ஒரு தாய் பெற்ற குழந்தைக்கு எப்படி குடிப்பறிந்து பால் ஊட்டுவாரோ, சோறு ஊட்டுவாரோ, தாளாட்டுவாரோ, அப்படி அந்த நாட்டை ஆளுகிற மன்னன் அமைச்சு தன் குடிகளுக்கு தேவையறிந்து சேவையறிந்து சேவை செய்வானே, ஆனால் அவனை இந்த உலகம் போற்றி தொழும் என்று சொல்லுவார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். துணி உடைமை, தூங்காமை, கல்வி இவை மூன்றும் நீங்கா நிலம் ஆண்டவருக்கு. உருவசியும் ஓவாப்பினியும் செல்வகையும் சேராது என்பது நாடு. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிகிழர் காடும் உடையது அரண். எப்படி பார்க்கறது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மூதாதை பாடி வச்சிருக்காரு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிகிழர் காடும் உடையது அரண். இது எதுவும் கிடையாது. மணி நீர் இல்ல, மண்ணும் இல்ல, மலையும் இல்ல, காடும் இல்லை. ஆனா எப்படி சொல்றாரு? புதிதா ஒண்ணும் இங்க சிந்திக்கணும். எங்க அப்பா நிலைக்கண்ணன் கொடுக்கிறார். திருக்குறளை படிச்சுட்டு ஆட்சி செய்யுங்க, நல்லா ஆட்சி நடந்துடும். அது இவங்களுக்கு பார்த்து எழுதி படிச்சா கூட சரியா வராது. நன்மைக்குரிய பிள்ளைகளுக்கு நான் கற்பிக்க வேண்டியது இந்த தேர்தல் களம். என் தம்பி மதிவான சொன்னது போல நமக்கு ஒரு புரட்சிகர போர்க்களம். இந்த 3 மாத காலம் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வீரர்மா போர் வரும்போது பட்டுக்கு வரும். அவன் வீரர் இல்லை, அப்ப கோலை பூரா கருத்தா சொல்லிட்டு இருக்கு. என் தம்பி சிவகுமார் சொன்னாரு, எனக்கு சீட்டு, நீ சீட்டுக்காக இல்லையா நாட்டுக்காக இல்லையா, என் கூட எதுக்காக இல்லையா, எனக்கு கொடுத்தா தானே நீ வந்து என்னை இடைமறிச்சுன்னு வச்சுக்க, புறவடைய வச்சுக்க. அந்த 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 மிரட்டல் ஊட்டலுக்கு நாங்கள் வளர்க்கறதில்லை. இருந்தா இல்லைன்னா மாசத்துல எங்களுக்கு ஒரு கோட்பாட்டை சொல்லுகிறார். இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக. நான் சென்றவர் போக நின்றவர் களமாடுங்க. 2016 இவ்வளவு பெரிய கூட்டங்கள் இல்லை. ஒரே ஆளு, ஒரு ஆளு, ஒத்த ஆளு இந்த நிக்கிற என் தம்பி சிவகுமார் பாளையங்கோட்டையில் கூட்டத்தை போட்டாங்க. இன்னும் செத்துக்கிட்டு இருக்கு. கத்தி அழுகிறதுக்கு வந்தேன். 50,000 பேர் கூட்டிட்டான். ஒத்த ஆள் தான், ஒரே ஆள். ஆங்கில படம் கூட என்னை கடத்தி கொண்டு போனாங்க. ஏன்னா காவல்துறை என்னை கைது வரைக்கும் சென்னைக்கு புதுச்சேரி காவல்துறைக்கு ஒப்படைக்கிறதுக்கு இங்க இருந்து கூட்டிட்டு ஓடுறாங்க. அதை அவன் அப்பா அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கேட்டுக்காரு, ஏன் அவன் பேசுறதுக்கு முன்னாடி கைது பண்ண முடியல, கலவரம் ஆயிருக்கீங்கயா? ஒரு ஆள் தான் எளிய மக்களின் புரட்சி. அன்றாடங்காட்சிகள், தினக்கூலிகள், நாங்கள் முன்னெடுக்கிற இந்த அரசியல் தான் புரட்சி. எந்த பின்புலம் இல்லை, சாதியை சொல்லல, மதத்தை சொல்லல, எந்த அமைச்சருடைய வாரிசுகளும் நாங்கள் இல்லை. அப்பா இருப்பார், அதுக்கப்புறம் மகன் வருவார் என்று இல்லை. பணம் இல்லை, எந்த தொலைக்காட்சி எந்த பத்திரிகை எங்களை காட்டாது, எழுதாது. நாங்க போட்டியிடறதே சொல்லாத, அதை பத்தி நாங்க கவலைப்படுறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு அசாத்திய துணிச்சல். எல்லாம் சொல்லுவாரு, சீமான் வந்து சாத்தியம் இல்லாதே பேசிட்டு வரலாம். சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்த முடியாததை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர்தான் மக்களே. சாத்தியத்திலிருந்து எது ஒன்றும் பிறப்பதே கிடையாது, தேவையில் இருந்துதான் பிறக்கிறது. அதுதான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய்கிறான். இங்க சாத்தியமா சாத்தியம் இல்லையா? விண்வெளியில நம்ம பறந்துடலாமா? இந்த பறவை போல பறந்துடலாமா? சாத்தியமா நினைச்சா பறந்து. தேவையா தேவையில்லையா? தேவை நினைச்சா பறந்து. தேவை நினைச்சா காலம் சேர்ப்பு, தேவை நினைச்சா கைக்கு கிடையாது, தேவை நினைச்சா கைக்கு 2 செல்போன், தேவை நினைச்சா ஒளி வாங்கி வந்துச்சு, ஒளி வைக்க, தேவை நினைச்சா விளக்கு. தேவைதான் கண்டுபிடிக்கும்.
இப்போ இந்த அரசியல், இந்த கட்சி முன்னெடுக்கிற அரசியல் கோட்பாடு இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவையா தேவையில்லையா? இதான் முன்னெடுக்குது. அவர் இது சாத்தியமா? நீங்க எல்லாம் வென்றுவீங்களா? நீங்க எல்லாம் ஜெயிச்சிருவீங்களா? இந்த எண்ணத்தை கண்ணையா பேச்செல்லாம் நிப்பாட்டு. சரியானது வென்றே தீர்வு என்கிறான். சரி வேறா, நாங்கள் சரியானவர் வென்றே தீர்வு. இந்த தலைவர்களுக்கு கற்பிக்கிற, எனக்கு கற்பிக்கிற தனிப்பட்ட முறையில் என்கிட்ட சொல்ற, நான் சாதாரணமானவர்கள் தோற்கலாம், ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் மக்கள், நாம் உறுதியாக வெல்வோம். ஏனென்றால் சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது. நாம் தொடர்ச்சியாக போராடி வெல்வோம். அதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு நான் கற்பிக்கிறேன். நம்பிக்கை தளர்த்தாத. இங்க பார், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது. உன் நம்பிக்கையை நீ தோற்கிற வரை என்கிறார். நல்லவர்கள் கூட தோற்றலாக செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றலாக வரலாற்று செய்தி என்கிறார் நமது வீட்டு தலைவர் பேரவை நம்பிக்கையோடு. அலெக்சாண்டர் பெற்ற வெற்றி, அடைந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் தோழர்களுக்கு பிரிச்சு கொடுத்தான். பிரிச்சு கொடுத்துட்டு அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்ப அந்த தோழர்கள் கேட்கிறாங்க, அலெக்சாண்டர் எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துட்டியே, உனக்கிட்ட ஒண்ணும் என்ன கேட்கும்போது வேகமாக ஓடி தன் குதிரை மேலே ஏறி அமர்ந்து கொண்டே நம்பிக்கையுரிய தம்பி தந்தைகளை தன் வாளை உயர்த்தி சொல்கிறான், என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது. அதனால தச்சோர் அடையாதீங்க. ஐயா பெரியார் அவர்கள் கூட சொல்றாங்க, சோம்பலும் ஓய்வு வந்து அரசியல் தற்கொலைக்கு சமம். இதெல்லாம் முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா? நினைக்கூடாது. நாம கட்சி ஆரம்பிக்கும் போது, நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது சிரிச்சவன், கேவலப்படுத்துறவன், இவங்க எல்லாம் ஒரு ஆளா நினைச்சு திணறான், எதிர்கொள்ள முடியல. வளர்ந்துதானே, ஐயோ வளர்றானே, ஐயோ வளர்றானே, கைத்திலே வாயிலாச்சு சாதலாம். அவன் எதிர்பார்க்கல. அதனாலதான் நான் சொன்னேன், வரலாற்றிலேயே முதலாக இப்பதான் நமக்கு கற்பிக்கிறார்கள். வாதத்தில் தோற்பவர்கள் அவதூறை கையெழுத்துவாங்க. நம்மளோட தக்கல் பண்ணி ஜெயிக்க முடியாத என்ன பண்ணிடலாம், பொறி பேச ஆரம்பிச்சுவான். அவங்க எல்லாம் கழிச்சுக்காங்க, அவங்க அது கப்பி காப்பி கேட்கறதுக்கு பதில் சொல்றான். அதனால என் அன்பிற்குரிய உடன்பிறந்தார்களே, பேரநம்பிக்கையை பெற்றோர்கள் கோட்பாடுகள் தான். கிருஷ்ணபரமாத்மா என்ன நமக்கு கற்பிக்கிறார், தோல்விக்கு இரண்டே காரணங்கள் தாங்க. ஒண்ணு யோசிக்காம செய்யறது, இன்னொன்னு யோசிச்ச பிறகு செய்யாம. இது ரெண்டு தான் காரணம். கன்ஃபியூஷியஸ் என்ன சொல்றான், சரி என்று பட்ட பிறகு அதை செயல்படுத்தாமல் இருப்பது தோல்விக்கு காரணம். நம்ம மூலாவை அல்ல பெருமானார் என்ன சொல்றாரு, செய்யத்தக்க அந்த செயற்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுங்குது. நாம யோசித்தோம், சிந்திச்சு முடிவெடுத்துட்டோம். அதிகாரத்தை வெல்வது, பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பங்கில் தமிழ் பேரிடத்திற்கு ஒரு தேசத்தை உருவாக்குவது, அகலாண்டுகளுக்கு மேலாக போராடி நம் இன மக்கள் உலக அரசியலாக இன்னைக்கு மாற்றி நிறுத்தியிருக்கிற தமிழின சோசலிச குடியரசை அடைவது பல கனவுகளை பெருசா எண்ணுவோம். உள்ளதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தனியும் எல்லாமே நிற்குங்கிறான். வெள்ளத்தினைய மலர் நீட்டம் வாங்கிறதம் உள்ளத்தினை ஒழுங்குங்கிறான். நம் மூதாதை வள்ளுவ பெருமக்கள் பெருசா எண்ணிக்குவோம், அடிச்சுக்குவோம். நீங்க அவரோட போய் கூட்டணி வைக்கல, சிவரோட போய் கூட்டணி வைக்கல. நாங்க குடி தனிச்சுதான் வேட்டைக்கு போவோம். எங்கள் உடன் பிறந்தார்களே, எங்கள் உறவுகளை முழுமையாக நம்புகிறோம். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள்.
மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிறோம். அதனால தான் சிங்களன் அடிமையற்றவன் பல நாட்டு படைகளை 20 நாட்டு படைகளை துணைக்கிறதுக்கு கொண்டு எங்களோடு மோதினார். நாங்கள் மான மறவர்கள், வீரத்தமிழ் மறவர்கள். எங்கள் தலைவன் தனித்து நின்று 20 நாட்டு படைகளை சண்டை செய்தார். துணிஞ்சு தளத்தில் நிற்கணும். நாம செய்ய வேண்டியது பிணக்கின்றி இணக்கமாக இருக்கணும். என் உடன் பிறந்தார்கள் உளவு சக்தியாகவும் பிளவு சக்தியாகவும் இருந்து விடக்கூடாது. தன்னை முன்னிறுத்துகிற போக்கை கைவிடணும். தலைவர் நமக்கு கற்பிக்கிறார். நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். எல்லாவற்றிலும் பெரிது நாடும் சம இனமும் தன்னை முன்னிறுத்தாது தான் பிறந்த இனத்தையும் தன் மண்ணையும் முன்னிறுத்தி எவன் களத்தில் இருக்கிறானோ அவன் தான் சரியான நாம் தமிழர் வீரனாக இருக்கிறான். வேறு சட்டம் கூடாது, வாழ்கிற ஊர் அதான் நமக்கு தெரியாதா? மற்றவங்களோட போய் நின்று உடனே ஒருத்தர் போய் ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு தேர்தல் நின்று சட்டசபையில் போய் உட்கார்ந்துட்டு நாங்கள் எம்எல்ஏ போயிட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் அதுக்காக வந்தோம். முற்று முழுதாக ஒரு தூய தேசம் படைக்க நினைக்கிறேன். அதுக்குதான் சமரசம் இல்லாமல் இந்த அரசியலை முன்னெடுத்து போறோம். கல்வியை உலக தரத்துக்கு கொடுக்கணும் நமக்கு ஒரு கனவு. உலகிலே தென்கொரியா தான் முதல் இடத்துல இருக்குது. 2வது இடத்துல ஜப்பான், 3வது இடத்துல சிங்கப்பூர், 4வது இடத்துல ஹாங்காங், 5வது இடத்துல பின்லாந்து. இந்த 4 நாடுகள் தான் இருக்கு. அந்த 5 நாடுகளுக்கு இந்த 5 நாட்டை தாண்டிய ஒரு நாடாக என் தாய் நாடு தமிழ்நாடு வரணும். நம்ம என்ன சொல்றோம்? நோ யூகேஜி நோ எல்கேஜி. அதுக்கு மொட்டு மலர் 3 வகுப்பு. என் பிள்ளை படிக்கிறது, பெற்றோரும் ஆசிரியர் படிக்கிறது. யார் என் பிள்ளைய படிக்கிறது? அவனுக்கு என்ன பிடிக்குது? 6 வயசு வரைக்கும் சான்றிதழ் கேட்க 1வது சேர்ந்து அவன் வந்து கொடுக்கணும். அவனுக்கு இசை பிடிக்குது, இசை தான் அவனுக்கு பாடம். இசை படிச்சு கொடுக்கணும். அப்புறம் இங்கிலீஷ் மொழி பாடமாக படிச்சுக்க, தாய்மொழி நல்லா படிச்சுக்க. தமிழ் இல்லாத அறிவா? தமிழில் இல்லாத அறிவா? நம் தாய்மொழியில் இல்லாத இலக்கிய செழுமையா? என் அன்பிற்குரியவர்களே, ஆற்றூர் பெரிய கவிஞர் ரவிவர்மா கேரள கவிஞர், உலகில் யாருக்காவதுதான் இந்த அரிய வாய்ப்பு கிடைக்கும். தன் தாய்மொழியிலேயே ஆகப்பெரும் இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு, நல்வாய்ப்பு யாருக்காவதுதான் உலகில் கிட்டும். அது கிரேக்கர்கள், சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்கு தான் இருக்கிறது. நாம என்ன செய்யணும்னா, நம்ம பிள்ளைகள் எல்லோரும் படிக்க அறிவை வளர்க்கும் போது வாதத்திறன், தக்க அறிவு கூடி, தக்க அறிவு வாதத்திறன் இல்லாதவங்க வெல்ல முடியாது. அது நீதிமன்றமா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் வெல்ல முடியாது. அதை வளர்த்து குறிப்பாக வேட்பாளராக இருக்கிற என் தம்பி தம்பிகள் வந்து குறைந்தபட்சம் நம்ம ஆட்சியின் செயல்பாட்டு வரைவாத நல்லா படிச்சுட்டு, இந்த வாட்டி கொடுக்கறதையும் படிச்சுட்டு நீங்க வந்து நாங்க வந்து கல்வி கொடுப்போம். உலகத்தரத்துக்கு கல்வியை கொடுப்போம். கல்வி இலவசம். ஏழை பணக்காரர், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி இயன்றது கிடையாது. அனைவருக்கும் கல்வி சரியான சமமான தரமான கல்வி இலவசம். தூய குடிநீர் இலவசம். தண்ணீர் விற்பனைக்கெல்லாம் தடை. தண்ணீர் உலக உயிர்களில் உயிர் உடைமை. அது மனிதனுக்கு மட்டுமானது அல்ல. இந்த உலகம் மனிதனுடையது அல்ல. அவனுக்கு மட்டுமானது அல்ல. இது பல லட்சக்கணக்கான உயிர்களின் உடைமை இந்த உலகம். அப்ப தண்ணீர் வந்து எல்லா உயிர்களுக்கும் தேவைப்படுது. அதை மனிதன் அடைச்சு குடுவையிலையும் போத்தலை போட்டு விதிட்டு இருந்தாங்கன்னா, எறும்பு, சிட்டுக்குருவி, பாம்பு, பள்ளி, அணில், குரங்குலாம் என்ன செய்யும்? கிரிக்கெட் விளையாட்டுக்கான் அந்த கடலை வந்து ஜர்னீச்சை நினைச்சு போறான். நிறைய குரங்கு ஓடியாந்து நட்டி, அது புல்லுக்குள்ள புல் மாதிரி ஒரு கடை. அவ்வளவு கொடுமை. ஒரு அணிலாம் மனிதனை பார்த்தா ஓடும்.
அது ஒரு தண்ணி போத்தல பின்னாடியே போய் கேட்டு தண்ணி கொடுக்குது. தேனிக்கெல்லாம் குளமுட்டையில தேனி தண்ணி குடிக்கிறதுல குழாயில நோக்கி இந்த பாவமே எனக்கு அழிச்சு கொடுமை. காடுகள்ல இருந்துதான் அறிவு சிறந்த மக்களே. நமக்கு மலை முகடுகளில் காடுகளில் இருந்தால் அறிவு ஓடி இருந்தது, ஆறா வந்தது, நீரா வந்தது, நமக்கு சோறா வந்தது. இப்போ காடுகள்ல ஒரு தொட்டியை கட்டி தண்ணி ஊற்றிருக்கிறா விளக்கு எப்படி திரும்பிச்சு. அங்க யானை ஒண்ணு வந்து தொட்டியில கீழே போயிடுச்சு தண்ணி. அந்த யானை தும்பிக்கை விட்டு குடிச்சுட்டு போயிருக்கு. ஒரு காட்டு மாடு வந்து நிக்குது, தொட்டியை சுத்தி சுத்தி வருது. இதெல்லாம் இது எந்த மனச்சான்று இருக்கிற மனிதன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு கொடுமையா இருக்கு. நொய்யலாறு திருப்பூர்ல கோவையில இந்த நொய்யலாறு அந்த ஆறுல தண்ணி கண்ட கடல தண்ணி இருக்கு. மாடு இறங்கி தண்ணி குடிக்க போகுது, வாயை வைக்க தண்ணி இருக்கு, வாயை வைக்குது, குடிக்கிற எடுத்து அந்த இடத்துல நகர்ந்துவை மறுபடியும் வாயை வைக்குது, குடிக்கிற எடுத்து. ஏன் சாய தண்ணி ஏங்க இப்படி தண்ணி நுரையா வந்து கேட்டா வேளாண்துறை அமைச்சர் சொல்றாரு, நிறைய மக்கள் சோப்பு போட்டு நிற்கிறாங்க. எப்படி அறிஞர்கள் நம்மளை ஆதரவாக இருக்கிறார். நிறைய நமக்கு திட்டங்கள் இந்த தலைமுறை மனிதர்கள் நாம் வாழ்ந்து தீர்த்து விட்டு போறதுக்கான பூமி இல்லை. இந்த பூமி நம்முடையது இல்லை, நம் பிள்ளைகளுடைய. நாம் வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து அதை திருப்பி பத்திரமா ஒப்படைச்சிட்டு போறோம். நம்ம தாத்தா நமக்கு வங்கியில கோடிக்கணக்காக பணம் வச்சுட்டு போறோம், மாளிகைக்கு வச்சுட்டு போறோம், விலை உயர்ந்த வாகனங்களை கார்களை வாங்கி வச்சுட்டு போறோம். ஆனால் ஆறு அப்படியே வச்சுட்டு போனாங்க, ஏரி அப்படியே வச்சுட்டு போனாங்க, மலைகளை காடுகளை அப்படியே வச்சுட்டு போனாங்க. நாம வச்சுட்டு போறோமா நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும். இப்பவே காற்று போத்தல் இருந்துச்சு, தண்ணீர் குளிர் இருந்துச்சு. இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு இந்த விற்பனை நடக்குமா? அதுக்கப்புறம் இது நீரற்ற நகரம் தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகரம் சொல்லிட்டு போன மாதிரி இது அவ்வளோதான். இதில் தண்ணி இல்லைனா நீரற்ற நகரம் சொல்லிட்டு போயிடும். பல வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் நீ உறிஞ்சிக்க வித்துக்க என்ற அனுமதியை கொடுத்து விட்டுட்டு கடல் நீரை குடிநீராக்கி நான் சுத்திகரிச்சு கொடுக்குறேன், அதுக்கு 50,000 கோடி செலவு பண்றேன். ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் அமெரிக்க முறை. அவனுக்கு கப்பந்து கட்டிட்டு எனக்கு குடிக்கிற ஒவ்வொரு மடத்துக்கு நம்ம அமெரிக்கா காசு கொடுக்குறோங்கிறத நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க. கடல், சூரிய ஒளி, வெப்பம், நீராவி, அப்புறம் மேகம், குளிர்ந்து மேகம் நகர்ந்து போகுது, காற்று தள்ளி போகுது, அதை தடுக்குது ஒரு ஆளு யாரும் மலை வேற அரணா தடுக்குது. அதுக்கு மேல 200 அடி 100 அடிக்கு உயர்ந்திருக்கிற மரங்கள் குடு இருக்குது. அந்த குளிர்த்தன்மை அதுதான் அந்த மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து கீழே மலையா கொண்டு வருது, அருவியா ஓடி வருது, அப்புறம் ஆறா ஓடி வருது. ஆறு இந்த நீரை தேக்கி வைத்து பறித்து கொள்ளாமல் மறுபடியும் இந்த கடல்ல விட்டுவிட்டு அந்த கடல் நீரை சுத்திகரிக்கிறேன்னா இயற்கை தான் அழகா சுத்திகரிச்சு தருவதா அவங்களுக்கு தூய குடிநீரை. தூய குடிநீரை தருது. எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வந்து எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நம்ம வாழ்றது மட்டும். நம்ம என்ன செய்யறோம்னா சின்ன சின்னதா மாற்றங்கள் செய்ய வரல, மொத்தமாவே தகத்துக்கு புதுசா ஒரு கட்டணத்தை கட்டிடும். காவல் நிலையத்தில் வச்சு கொலவழித்தார் காவலர். அவர் பணி நீக்க, பணி மாற்றம், உடனடி பணி நீக்க, வீட்டுக்கு பரம்பரையே நீ அரசு. இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சர்வாதிகாரமா, ஆனால் இது இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சியை நீங்க உருவாக்க முடியும். ஜனநாயகத்தை, ஒரு தூய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக சர்வாதிகாரம் அதுக்கே தேவைப்படுது. ஐயா இறைவன் எழுதுறாங்கல்ல, ஒரு நேர்மையான சர்வாதிகாரத்தான் இருக்க முடியும். அப்படிதான் காமர, அப்படிதான்
சின்ன சமரசம் செஞ்சீங்கன்னா அங்க ஓட்டம் கதை முடிவு. நம்முடைய ஆட்சி முறை என்பது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. தாயின் பேரன்புதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். விளையாடிட்டு அப்பா சாப்பிட்டு போய் விளையாடுப்பா, ஒரு தடவை அம்மா சொல்றாங்க. எப்ப சாப்பிட்டு போய் விளையாடுப்பா 2 தடவை சொல்றாங்க. சொன்னா கேட்க மாட்டியா, சாப்பிட்டு போய் விளையாடுவோம் அப்படின்னாங்க. இது சத்தமா இருக்கு, கோபமா இருக்கு. ஆனா அந்த தாயின் பேரன்பு இருக்குல்ல, அதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். மனசுல பதியல, இந்த வீட்டு படத்தை கொடுத்து ஒரு 5 முறை இந்த ஏட்டில் எழுதிட்டு வா அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. குழந்தையின் பார்வையில் இந்த ஆசிரியர் சர்வாதிகாரி, ஆனால் ஆசிரியர் நடந்துட்டது குழந்தையின் நடனலாம். அதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். என் கையில ஒரு ஊசி வந்துருக்கு, ஊசி இருக்கு, மருந்து இருக்கு, குழந்தை சாகுது. ஆனா ஊசி கொடுக்கும்போது குழந்தைக்கு வலிக்கு, ஆனா ஊசி போட்டாதான் குழந்தை பிழைக்கும். அப்போ குழந்தையின் அந்த கொஞ்ச நேரம் வலியை பொருட்படுத்தாமல் அந்த ஊசியை செலுத்துவது இருக்கு, அதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். அது இல்லைன்னா சிங்கப்பூர் என்கிற இன்னைக்கு எழிலார்ந்த ஒரு நாட்டை ஈக்குவாடி என்ற பெருந்தகை உருவாக்கியிருக்க முடியாது. ஒரு தேக்கு மரத்தை தமிழக நாட்டில் ஒரு போர் வீரர் வெட்டிட்டார். இதுக்கு என்ன தண்டனை கொடுத்துருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தேக்கு மரத்தை ஒரு விடுதலை புலி வீரன் வெட்டிட்டான். அதுக்கு தண்டனை இல்லை, 1,00,000 தேக்கு மரக்கன்றுகளை நீ நட்டு வளர்க்கணும். இப்ப இந்த செயலை நீங்க பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க? எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் இருக்கு. இதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். யாருடைய நலன் இது? நாட்டு மக்கள். நம்ம சொல்லும்போது என்ன பண்ணீங்க? ஆடு மாடு மேய்க்கு போட்டு வர கொடுத்து, சாடி எல்லாம் போட்டு வர கொடுத்து எல்லாம் கேட்குறீங்க கிடப்பா. கேடி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எதையும் வள்ளுவர் பெருமானார் பாரு. கல்விதான் பெரும் செல்வம் என்று சொல்ல வந்த அந்த பெருந்தகை, கல்வி பெரும் செல்வம் தான், அதுபோல மாடும் நம் செல்வம் தான். இது என்னமோ மாடு வளர்க்கறதுலாம் ரொம்ப கேவலமாக வச்சுட்டு, அதான் நான் சொல்லல, நீ இந்த ஆடு மாடு வளர்க்கறது கேவலம் சொல்லிடா திட்டினா, நீ இந்த கிருஷ்ண பரமாத்மாவை இழிவாக பேசுகிறாய், நீ நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவாக பேசுகிறாய், நீ இயேசு கிறிஸ்துவை இழிவாக பேசுகிறாய். எனவே 3 பேரும் மாடு வச்சிருக்காங்க, ஒட்டகம் வச்சிருக்கிறாங்க, ஆடு வச்சிருக்காங்க. ஆட்சியின் மறைவை படித்துக் கொள்வோம். நாங்கள் பேசுகிற கருத்துக்களை நல்ல ஆழமாக உருவாக்கிக் கொள்வோம். அதை நமக்கு ஊடகம் இல்லாதனால என் உறவு என் உடன் பிறந்தார்கள் அவரவர்கள் அதை பேசியவே நமக்கான ஊடகமாக மாற்றணும். பேசி பேசி நாங்கள் போடுற ஒரு செய்தி போடுறோம், அதை பேசுறாரு, அதை நடத்தி நடத்தி நம்ம நட்பு வட்டத்துல பரப்பி 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 கொண்டு போயிட்டு இந்த 3 மாத காலத்துல அந்த வேலை ஓயாம நடக்கும். ஏன்னா நம்ம சோர்ந்து படுத்துட்டோம்னா கடினம். தலைவர் நமக்கு கற்பிக்கிறார், வீழ்ந்து தப்பு, வீழ்வது அல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. நீ குத்துச்சண்டையில் கூட ஒரு குத்து வாங்கி கீழே வந்துட்டாருன்னா அவர் எந்திரிக்கிறாரான்னு என்றான், 10 என்றான். இந்த 10 என்ற வரைக்கும் எந்திரிக்கல அப்படின்னா அவர் தோக்குறாங்க. நாம 10 இல்ல 10,000 எண்ணி கூட பட்டு கிடக்கிற எந்திரிக்கிறான். அதான் 10. அருமை தம்பிதங்கள், பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற இளையதரங்கள் பிள்ளைகள், நாங்கள் முன்னெடுத்து வைக்கிற அரசியலை ஆழ்ந்து நோக்கணும். எவ்வளவு பேரன்பு கொண்டு இந்த மண்ணை இந்த மக்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதை கம்மி. எவ்வளவு ஆக்கப்பூர்வமான வேலைத்திட்டங்களை சொல்றோம். இப்போ ஆஸ்திரேலியாவின் பலம் என்ன? மாடு. டென்மார்க்கு மாடு பால், பிரேசில் மாடு பால். இந்தியாவே பெருமையா என்ன பேசுது?
बीफ एक्सपोर्ट है, हिंदुस्तान इज नंबर 1 है. அதே பெருமையா சொல்லுவா, நாங்க தின்னத்தான் சொல்லுவேன். புரியுதா? ஊரான முடிவிடுவா 24 லட்சம் டன் ஆண்டு மாதிரி 24 லட்சம் டன் வெட்டி வைக்கிற முதலாளி இருக்குவாங்க. எவனாவது அதுக்குள்ள ஒரு வீட வாங்கி சாப்பிட்டா அடிச்சு கொடுக்கும். இது ஒரு பரிசு. எனக்கு உணவை உறுதி செய்தார். அப்புறம் நான் எதை சாப்பிடுறது முடிவு செய்யறேன். இந்த நாட்டுல 130 கோடி மக்கள்ல 28 கோடி மக்களுக்கு மேல இரவு உணவு இல்லாம உறங்க போறாங்க. பல லட்சக்கணக்கான குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்கள். இவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள், நாங்கள் வளர்கிறோம், நான் வளர்கிறேனே. எந்த பக்கம்டா, எந்த பக்கம் வளர்றீங்க சொல்லுங்க. அதே பாருங்க, வளர்ச்சி என்பதே நகர்ப்புற வளர்ச்சி தான். சிற்றூர்களின் வளர்ச்சியை பற்றி கவலை கிடையாது. அது எந்த மாதிரியான போக்கு என்றால் நன்மைக்குரியவர்களே, நான் ஜிம்முக்கு போறேன். ஆண்டிலிருந்து தன்னை வரை எல்லாவற்றுக்கும் உடல் உறுப்பு தசை நாடுகள் எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்கறது பேர் தான் வலுவான உடல் பயிற்சி வளர்ச்சி. இந்த தோள்பட்டை மட்டும் திடீர்னே போகும்னா அது கட்டி, அது நோய். இவங்க சொல்ற வளர்ச்சி ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் வில்லேஜ். இதனால என்ன ஆகுதுன்னா, நகர்ப்புறங்களை நோக்கி சிற்றூர்களில் வாழ்கிற மக்கள் படையெடுக்க தொடங்கலாம். ஏன்னா அங்கதான் கல்வி இருக்கு, அங்கதான் மருத்துவம் இருக்கு, அங்கதான் வேலை வாய்ப்பு இருக்கு. நகர்ப்புறங்களை நோக்கி படையெடுக்கலாம். நகரங்கள் பிரிங்கி வலி, விலைவாசி ஏற்றம், மின்சார தடை, நீர் பற்றாக்குறை, வாடகை ஏற்றம், போக்குவரத்து நெரிசல் எல்லாம் கிராமங்கள் காலியாய். ஆனால் நகரத்தில் வாழ்கிறவனுக்கு கீரை, அரிசி, பருப்பு, முட்டை, வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், சொரக்காய், பூசணிக்காய் எல்லாம் இங்க இருந்தா போச்சு. பால் எல்லாம் கிராமத்தில் இருக்கு. கிராமத்தை காலி பண்ணிட்டு நான் அங்க போயிட்டேன்னா உனக்கு எங்க இருந்து வரும்? எங்க இருந்து வரும்? இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. யாருமே இதை சிந்திக்கிறதுல கவனிக்கணும். அதனாலதான் நாம என்ன செய்யறோம், நீங்க அங்கேயே இருக்க, இந்த தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்புலாம் நாங்க வீட்டுக்கு ஊருக்கு தள்ளிட்டு வந்துடுறோம். அதான் நம்ம வேலை. நாம என்ன கனவு இருக்கணும்னு நினைக்கிறோம்னா, சிற்றூர்களில் கிராமப்புறங்களில் பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்காமல் நாட்டின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்க முடியாது. ஒரு பக்கம் இது தேஞ்சிக்கிட்டே இருப்பான், ஏழையாகிட்டே இருப்பான், ஒரு பக்கம் பெருத்துக்கிட்டே இருப்பான். அப்படி இருந்தா சரியா வராது. அது சமவீத வளர்ச்சியா இருக்காது. அது சரியான பொருளாதார கோட்பாட கொள்கையா இருக்காது. அப்ப சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம். அப்ப என்ன செய்யறது? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் பற்றி வேலை வாய்ப்பு வளர்ச்சி. அங்க போனா பனைமரம் கடை, திருச்செந்தூர்ல ஏகப்பட்ட பனைமரம் கடை, பனைமரத்துல போட ஒரு இண்டஸ்ட்ரி, பதிலில இருந்து கற்பட்டி, கல்ல இருந்து கற்பட்டி, கோலப்பட்டா முனைறது, பாய் பின்றது, நார் பின்றது போடலாம். ஒரு கிலோ கற்பட்டி எவ்வளவு? அமெரிக்கால 1000 ரூபாய். இயற்கை உணவுக்கு திரும்புது உலகம். ஆனா உற்பத்தி இல்ல, ப்ரொடக்ஷன் இல்ல, ஈடு கொடுக்க முடியல. 17 இருந்து காய்ச்சற கற்பட்டி விலை குறைவு, கடல் இருந்து காப்பிற கற்பட்டிக்கு கூட 100 ரூபா. ஏன்னா இது சுண்ணாம்படிக்கும் போது கொஞ்சம் கலப்படம் வந்துட்டான். சிரிக்காதீங்க, நான் சொல்றது உண்மை. ஓடப்பட்டா ஜப்பான்ல இருந்து போகுது துபாய்க்கு 200 ரூபா, 250 ரூபா ஓடப்பட்டா. இதெல்லாம் செய்ய முடியாது, செய்ய முடியாது. பனையை விட ஒரு மடம் இருக்க பனம் கிழங்கு, அதை அப்படியே எங்க தலைவர் என்ன பண்ணாரு, அபிச்சு காய வச்சு சின்ன சின்னதா வெட்டி அரைச்சு மாவாக்கிட்டாரு. இப்ப நாங்க என்ன பண்றோம், தம்பி வந்து 500 300 பணங்கள் கொடுப்பாங்க, நாங்க அவிச்சு காய வச்சு வெட்டி சின்ன சின்னதா பண்ணி நானே என் மாய மாவிடணும். அதுல அவன் கரியாச்சு கூட அவன் சப்பாத்தியை சாப்பிட்டு பொருளாதாரம் இதெல்லாம் செய்ய முடியாதா? பணம் பணத்தை எடுத்து அதை அந்த சாலை எடுத்து மிட்டாய் செஞ்சுட்டாரு எங்க தலைவர். எல்லாமே நம் செல்வம் இருக்கு நம்மகிட்ட. தென்னை மரம் அதிகமா இருக்கா கன்னியாகுமரி நாகர்கோவில்ல போடாங்க இண்டஸ்ட்ரிய. தேங்காய் தேங்காய் எடுப்போம், அங்க ஒரு தொழிற்சாலை. மட்டையிலிருந்து நார் பிரிப்போம், அங்க ஒரு தொழிற்சாலை. அங்க ஒரு தொழிற்சாலை போடும், அங்க ஒரு தொழிற்சாலை. தேங்காய் மிட்டாய் வைப்போம், அங்க ஒரு தொழிற்சாலை. அப்ப என்ன ஆயிடுது, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை வந்து படிக்காதவர் இந்த வேலைக்கு
படிச்சவன் இதை சந்தைப்படுத்திட்டு வருவான். எங்க போவான்? எல்லா மாநிலத்துக்கும் போவான், எல்லா நாட்டுக்கும் போவான். இது நாட்டின் மீது மக்களின் மீது அக்கறை இருக்கிறவர்கள் சிந்திப்பது. எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இவர்கள். நாம் இதை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று தெரியும். இந்த துயர துன்பத்திலிருந்து என் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று தெரியும். அதுதான் நம்ம இவ்வளவு சண்டை போட இருக்கு, இவ்வளவு உறுதியா இருக்கு. இப்ப கூட்டணி வச்சுக்கோம் எல்லாரும் சொல்றாங்களா, என்ன கூட்டணி வச்சுட்டா எப்படி 117 பெண்கள் 117 ஆண்களுக்கு இருந்தது? யாரோட சேர்ந்து கொடுக்குறது? யாரு கூட? லஞ்சம் கூடவே ஒழிக்கணும். யாரோட சேர்ந்து ஒழிக்கிறது? இவங்க எல்லாம் ஒழிச்சா தான் ஒழிக்க முடியும். வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த செயலில் தான் ஊழல் லஞ்சத்திற்கான விலையை ஊட்டப்படுகிறது என்று சொன்னது. அதுதான் ஆக பெரும் துரோகம். அங்குதான் நடக்கும். நாம அந்த நோட்டை வாங்கிட்டு ஓட்டடிக்கிறோம், ஆனா அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டடிக்கிறோம். இதான் நடக்கும். அப்ப வாக்கு என்பது நம் மதிப்பு மிக்க உரிமை, வலிமை மிக்க ஆயுதம். அதிலே மாற்றத்திற்கான அரசியல் கருவி ஆயுதம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களுக்கு என் அன்பு பிள்ளைகள் சொல்லிக் கொண்டிருக்கும். நாமளே ஊடகமாக மாறுவது ஒன்று. வேட்பாளர் என்பவர் எனக்கு சீட்டு கொடுக்குறவங்க சீட்டு கொடுக்கறது நம்ம கட்சி. எப்போ உனக்கு கொடுக்கணும், எப்போ நிற்கல, நாளைக்கு நிற்கலாம், நாளைக்கு நாளைக்கு ஒரு தடவை நிற்கலாம். அதுக்கு போய் சட்டம் வச்சுக்கூடாது. என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு தேர்தலில் வெற்றி ஒன்றே உயர்ந்த இடத்தில் வேட்பாளராக இருக்கணுமா? அவர் படம், விவசாயி சின்னம், குளூரட்டி ஒட்டி வெள்ள போறாங்க விவசாயி. விவசாய சின்னத்திற்கு வாக்களிங்க. உலகை மீட்போம், உலகை காப்போம், அடிச்சு ஒட்டிப்போம். நாம் தமிழர் கட்சியில் இணைய கீழே என்று அவன் கூப்பிடுவான். அன்பா பேசணும். ஏன் வைப்பா அப்புறம் பேசுவா. தன்மையா மரியாதையா நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து ரொம்ப பண்பாட்டோட அன்பா பேசுவாங்க. சொல்லணுமா சொல்லுங்கன்னா என்னங்கய்யா, ஐயா கட்சியில இருக்கிறீங்களா, ரொம்ப நன்றிங்க, அவங்க முகவரி கொடுங்கயா, உறுப்பினர்களை கொடுத்து நினைச்சுக்கணும். அவங்க களத்துக்கு வர்றாங்க, பணிக்கு வர்றாங்கிறது விடுங்க. ஆனால் நமக்கான வாக்காளர்களாக ஆகிவிடுவார், நம் கட்சிக்காரர்களாக மாறிவிடுவார். ஏன்னா நீங்க 17 லட்சம் பேர் நம்ம கட்சியில இல்ல, ஆனா பாராளுமன்றத்துக்கு 17 லட்சம் பேர் வாக்கு செலுத்திருக்கிறாங்க. மக்கள் தயாராக இருக்கிறாங்க. நம்ம அரசியலே ஆழ்ந்து கவனிக்கிறாங்க. அதுலயும் இந்த கொரோனா காலத்துல நீங்க அண்ணன் பேசின பேச்ச கேட்காதவங்களே கேட்கும். ஏன்னா அவங்க ஒண்ணும் இல்ல, உங்க பேச்சதான் கேட்டுட்டீங்க, சொல்லி போட்டுட்டோம். அது கன்னியாகுமரியில இருந்து ஒரு அம்மா அழைச்சு பேசினாங்க. எப்பா சீமானா? ஆமாம்மா. உனக்கு தான் போடலாம்னு போனேன். அவர் ஒரு வாட்டை வீணாக்க வேணாம். இந்த பக்கம் ஐயா இல்லை போகிற வரைக்கும் நினச்சிட்டு போனேன். ஒரு ஜெயிக்கிற வயசுக்கு போகணுமேட்டு சூரியனுக்கு போட்டேன். 50 வருஷமா இவங்க ஓட்டை போட்டு நாட்டை எடுத்து எனக்கு ஒரு ஓட்டை கூட போட்டா வீணாகிடுமா? நாட்டை வீணாகிட்டு அதனால என்னன்னா மக்களுக்கு ஒரு உளவியல் சிந்தனை என்னன்னா, ஜெயிக்கிற பக்கம் போட்டுருவோம், பெரிய கட்சிக்கு போடுவோம், ஜெயிக்கிற பக்கம் போட்டுருவோம். இது போட்டா ஓட்டு வீணாகிடும். என்ன வீணாகிடும்? நாடு வீணாகிடும். பரவாயில்லையா? ஒரு கோட்பாடு தான் என் உடன் பிறந்தார்கள். ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறவன் நல்ல வீரன், நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறான். நாம் தமிழர் படை பெரும்படையாக பெரிய வந்து அது இந்த தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க, அடுத்த 5 வருட ஆட்டம் எங்க கையில தேர்தலில் பரப்புரை களத்தில் நாம மட்டும்தான் அரசியல் பேசுவோம், மற்றவெல்லாம் குறைநிதான் பேசுவோம். தெரியல, உங்களுக்கு ஆட்சி தெரியாதா, இவர்கள் ஊழல் தெரியாதா, இவர்கள் அடிச்ச கொள்ளை தெரியாதா, 2 பேரும் அந்த சத்தியம் ஒப்புக்க பேசுவாங்க.
இவங்க தொலைக்காட்சி இவங்க அடிச்ச கொள்ளையை பேச, அவங்க தொலைக்காட்சி இவங்க அடிச்ச கொள்ளையை பேச, நல்லா எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி நம்ம ஒரு பாட்டு வச்சு நடத்துவோம். அது மாதிரி நாம மட்டும் மக்கள் மேல அக்கறையா, பூச்சி இல்லைன்னா காய்ப்பு, விவசாயம் குறைஞ்சிருந்தியா, பூச்சி மருந்து அடிக்கிறதையா, நாம தான் பேசி போவோம். மண்புழு கொன்றாதையா, ரசாயன உரத்தை போட்டு மண்புழு கொண்டுட்டாங்க. கொண்டுட்டு தனியா மண்புழு தயாரிக்க உடக்கிறது ஆவி குச்சிக்கிட்ட குத்துனா அதுவானே கலந்து வந்துச்சு. நாங்கள் எடுத்து தூண்டிக்குள்ள மாட்டி மீன் தந்துதா மண்புழு கொண்டுட்டான். மண்புழுவோட அருமை தெரியலையே. அவர் சொல்றாங்க, பார்ப்பதற்கு ஒரு அற்ப உயிரினமாக இருக்கிற மண்புழு செய்கிற வேலையை, மகத்தான பணியை உலகில் யாரும் செய்வதில்லை. 40,000 முறை இந்த பூமியை விழுதுங்கிற தன் வாழ்நாள். கீழே போய் மண்ணத்தின்ட்டு மேலே வந்து போட்டு, மேலே மண்ணத்தின்ட்டு கீழே போய் போட்டு 40,000 முறை மண்புழு தன் வாழ்நாளில் செய்து எப்படி இருக்கு. அதை பண்ணி இந்த ரசாயன சந்தக உரங்களை கொண்டு வந்து சேர்த்து இப்ப தனியா மண்புழு தயாரிக்கிறதுக்கு உரக்கிறது வளர்த்துட்டு அது மண்புழு உரம் இங்கே கிடைக்கும். அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க. ஏன்னா குழந்தை பெற்றுக்கிற திறன் அதிகமா இருந்துச்சு. கட்டுப்படுத்தணும், உற்பத்தியும் மக்கள் தொகை வளர்ச்சியும் ஒரே மாதிரி இருக்கணும், ப்ரொடக்ஷனும் இந்த பாப்புலேஷனும் ஒரே மாதிரி இருக்கணும். இல்லைன்னா பற்றாக்குறை வந்துருந்துட்டு பெரும்பாலும் பொருளாதார மேதைகள்லாம் சொல்றாரு, மாந்தசாரி தான் சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க, குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வராங்க. 2 குழந்தைக்கு மேல வேணாம், ஒரு முக்கோணத்தை போட்டு கொண்டு வந்தாங்க. அதை பரப்புரை செய்யறதுக்கு ஆசிரியர்கள் எல்லாம் பயன்படுத்தினாங்க. கிராமப்புறங்களில் போய் தாய்மார்கிட்ட பேசி 2 குழந்தைக்கு மேல வேணாம், 4 பேர் நமக்கு இருக்காரு, 2 பேர் பிடிச்சி நிற்கிற மாதிரி சோழர்களாக இருந்துச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் விட்டு 4 பேர் நமக்கு 1 பேர் அப்படி இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் 4 பேர் நமக்கு இன்னொரு முடிச்சிட்டாங்களா. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அன்னைக்கு குழந்தை பெறுகிற ஆற்றல் இருந்துச்சு இல்லையா, அதை கட்டுப்படுத்துறதுக்கு பரப்புரை செஞ்சுட்டு இருந்தான். 25 ஆண்டுகள் தான், 25 ஆண்டு தெரு தெரு செயற்கை கருத்தரிப்பு மையங்கள். அறிவிச்சே பாருங்க, நாங்கள் ஐஸ்வர்யா பணம் எங்களுக்கும் ஒரு குழந்தை, நாங்கள் சுதா கருத்தரிப்பு மையம் எங்களுக்கும் ஒரு குழந்தை. ஏன்னா அவளால் முடிச்சு குழந்தை பெற்றுக்கொண்ட திறன் செத்து போச்சு. ஏன்? உணவு நஞ்சாயிடுச்சு, நீர் நஞ்சாயிடுச்சு, காற்று நஞ்சாயிடுச்சு, எல்லாம் விஷமாயிருப்பதை நன்கு உடன்பார்களே. அதனால் மரபணு மாற்றப்பட்ட விதைகளால் மானுட மரபணு மாறிச்சு. இந்த அரசியல நம்ம பேசும்போது என்னன்னா, இது ஏதோ பேராசிரியர் பாடலா ஓட்டு கேட்க வந்த மாதிரி ஆள் இல்லையே. நான் ஓட்டுக்கான ஆளே கிடையாது. நான் இந்த நாட்டுக்கானால், இந்த மக்களுக்கானால், என் இனத்தை என் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசிக்கிற ஒரு மதம். அதனால நான் உடனே காதலிக்கிறா எல்லாத்தையும், நீ என்னை காதலிக்கிறியா இல்லை, நீ என்ன பண்ணுவ, பால்மராக்கு போடுறவேன், கண்ணீர் சுத்துறவேன், கோயில் மன்றம் கட்டிட்டு போவேன், நான் நல்லவேன், நல்லா வச்சு உன்னை காப்பாற்றுவேன், நீ வர மாட்டேன். அது கவலை பண்ண முடியும். நான் உடனே நேசிக்கிறேன், அதை நீ நேசிக்கிறது நேசிக்காத வாங்க. நம்ம என் அன்பு உடன் பிறந்தார். நம் தொகுதியில் எத்தனை வாக்ககம் என்கிற தலைமை, அதாவது மாவட்ட தலைமை, தொகுதி தலைமைகள் எத்தனை வாக்ககம் இருக்குங்கிறது முடிவெடுக்கும். அந்த வாக்ககத்துக்கு குறைஞ்சது 10 பேர் முகவர் போடும். அந்த வேலைகள் எப்போ தொடங்க சொல்லிட்டேன், ஆனால் இதுவரை தொடங்கல. இன்றிலிருந்து தொடங்கும். அதுக்கு பிறகு ஒருவர் 10 வாக்காக எப்படியாவது பெறணும்ட்டு உங்கள் உடன் பிறந்தவர்கள், உடன் படித்தவர்கள், உடன் பணி செய்பவர்கள், உடன் விளையாடுபவர்கள், உடன் இங்கு சந்திக்கிற நண்பர்கள், இவர்களெல்லாம் பேசி 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 நம்ம அரசியலை அவர்கள் கடத்தி புரிவித்து எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று நமக்கானவர்களாக மாற்றணும். இதுதான் நமக்கு இருக்க வேண்டும். மக்களுக்கு அருகில் சென்று நாம் எவ்வளவு பெரிய கனவோடு இருக்கிறோம், எவ்வளவு அன்போடு இந்த மக்களை நேசி நிற்கிறோங்கிறத சொல்லுங்க. பாதுகாப்பா முகக்கவசம் அணியாமல் செல்லாதீங்க. சானிடேஷன்ங்கிற திரவத்தை போட்டு கையை கழிக்கிறது, சோப்பு வந்து கழிக்கிறீங்க. எச்சரிக்கை உணர்வு ரொம்ப அவசியம். கொரோனா என்கிற கொடிய நோய் தொற்று பார்க்குறீங்க,
அரிய அரிய உயிர்களை எல்லாம் நம்ம இழந்துக்கிறோம். நம்முடைய தாய்மாமன் தமிழகம் சாகுமுறைகளே கொரோனா நோய் தொற்று நம்ம இழந்துட்டோம். மதிப்புமிக்க பாடகர் ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை இழந்துட்டோம். ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். இந்த மாதிரி பொறுப்பற்று சும்மா தெரியுது, யாரை பார்த்தாலும் அப்படியே தெரியுது. நம்ம நீங்கள் உங்கள் சங்கீத தந்துனா கொரோனா பயன்படாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் உள்ள போய் கொண்டு கொரோனா கோடீஸ்வரர் ஏழை பணக்காரே அதெல்லாம் பார்க்காது. கவனமாக இருக்குது, அது ரொம்ப முக்கியம். இதில் விளையாட்டுத்தனம் பண்ணக்கூடாது. பார்க்குறேன் என்னன்னா ஒருத்தவங்க மாவட்ட போகிறாங்க கொண்டு போங்க. இதுதான் நம்ம செய்ய இது சுவரட்டி வைக்கி கொண்டு போங்க. துண்டறிக்கை எடுத்துங்க. ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு வந்த பிறகு நாமளே துண்டறிக்கை என்னென்ன செய்ய போகிறோம், பொது திட்டம். அதுக்கப்புறம் உங்கள் மாவட்டம் சார்ந்து என்ன தேவை, தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை நம்ம அதை எப்படி செய்து போகிறோம், தீர்க்க போகிறோம். அதுக்கான வரைமுறை துண்டறிக்கை கொண்டு போய் கொடுங்க. அந்த மாதிரி வேலைகளை வீட்டிலிருந்தே நீங்கள் முன்னெடுங்க. அதான் ரொம்ப முதன்மையான பணி. தைரியமாக இருக்கு, நம்பிக்கையோடு இருந்த, துணியோடு இருந்த களத்தில் போராடணும் இருந்த வெறிய வச்சு நம்முடைய அண்ணன் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்பிக்கிறாங்க, அநீதி எதிர்த்து அச்சமில்லாமல் போராடுபவன் எவனோ அவன் தான் உண்மையான ஜிகாத் புனித போராடி என்று கற்பிக்கிறார். அப்படி நாம் அநீதியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். அவங்களே நம்ம சொல்றாங்க, ஒரு காலம் வரும் அப்போது நேர்மையாக வாழ்வது என்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பது சமமாக இருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க அந்த காலம் இந்த காலம் தான். நாம் நெருப்பு துண்டை கையில் வச்சு நிற்கிறோம். கவனமா களத்தில் நிற்கணும். அதுல அண்ணன் பழனி பாபா அவர்கள் சொன்னதை நீங்க நினைவு வச்சிருக்கீங்களா அன்பிற்குரியவர்களே? என் அன்பான மக்களே, நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து தெரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். ஆனால் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள். கற்பிக்கிறார், தமிழ் சொந்தங்களே, தமிழ் மக்களே, இன பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருவரும் ஆள மாட்டீர்கள். நமக்கு இன பற்று இருக்குது, அது கூட ஒற்றுமை ஆயிடுச்சு. அதனால ஆளப்படும், நாம ஆளல. இந்த நிலம், இந்த இனம் வாழும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆளும். அதை காட்டுகிறோம். சண்டை பண்ணா உனக்குல பொறாமையா இருக்கா, போட்டியா இருக்கா, அதான் தேர்தலுக்கு அப்புறம் நீங்க வச்சுக்கீங்க, அப்புறம் நம்ம பஞ்சாயத்து பண்ணுங்க. ஆனா இப்ப அந்த பஞ்சாயத்துல நீங்க எழுதிய நேரத்துக்கு நினைக்கிறாங்க. ஒற்றுமையா இருந்து வேலை செய்யும், ஒற்றுமையா இருந்து வேலை செய்யும். அந்த வார்த்தையை நீங்க ஆரம்பம் பண்ணி மார்க்சியம் காட்சி நமக்கு கற்பிக்கிறார். போர் குணமிக்க உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவைங்கிறார். போர் குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறாங்க. நீ போராட தயங்குகிறார், ஆனால் தினந்தோறும் மண்ணோடு போராடி போராடிதான் விதை முளைத்திருக்கிறார் செய்வார். விதை முறைது புழு, அதுக்கு எலும்பு நர முடியாது, அடி அது வெடிச்சு துடிச்சு போறாங்க. பூனை தப்பிக்க வழி இல்லாம கதை சாத்திட்டு அடி புடியா மாறி பாய். புழு போராடுது, பூனை புடியா மாறுது. நீ எப்ப மாற போறாங்கிறத முடிவெடுத்து கோட்பாடு என்பது என்ன, ஒற்றுமை என்பது என்ன? என் அன்பிற்குரிய சொந்தங்கள், எதுக்கு நம்ம எல்லாம் ஒன்னா நீங்க ஒரு விளக்கு அதுல நெருப்பு பூனை நான் வாய்க்கிட்ட ஒரு மெழுகுத்தி எரியுது, வாய்க்கிட்ட பூனை ஊதுனா அணைஞ்சு. நெருப்பு சீதாக இருக்கும்போது நான் வாயிலிருந்து ஊதின சின்ன காற்றை அணைச்சிச்சு. ஆனால் இதே நெருப்பு அடர்ந்த காட்டுக்களை பெருநெருப்பாக பற்றி பரவுகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி பரவு. சிறிய நெருப்பாக இருக்கும் போது உன்னை அணைத்து விடுவா, நீ பெருநெருப்பாக பற்றி பரவு, புரட்சி தீயாக வெடி. இவனே பேசுவான், சீமா வென்றான், அடுத்த அவன் நல்லா உண்மை. தனி மனிதன் சீமான் இந்த தெருவில் நடந்தால் விபத்து, நம்ம எல்லோரும் சேர்ந்து நடந்தால் போக்குவரத்து நிறுத்தம். தத்துவம் இதான், தத்துவம் இதான், கோட்பாடு இதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் அங்க ரெண்டு பேர் திரும்பிக்கிட்டு இங்க ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்ட குழு குழுவா இருந்தா
என்னை மாதிரி காட்டாலே இந்த பாடுபடுத்துறாங்க. ரஜினிகாந்த்லாம் வந்துருந்தாங்க. தற்கொலைக்கு தள்ளி நல்ல வேலை ஐயோ சாமியை இருக்கிறாங்க. நான் சொன்னேன் எங்க உச்சேச்சி பற்றி சமாளிக்கிறதுல முடிவு இருந்தது கவனமா இருக்குன்னு சொன்னேன். சாரி, அதனால தைரியமா பண்ணணும். வேட்பாளர்களாக நிற்கிறவங்க ஒரு தங்கச்சிக்கு உங்களுக்கு கொடுக்காம ஒரு தங்கச்சி கொடுத்துருக்கோன்னா நீங்க என்ன நினைக்கணும்? என் தங்கச்சிக்கு தான் உதவும். அதனால எனக்கு பெருமை தான். அப்படிதான் நீங்க கொண்டாடணும். எனக்கு இல்ல உனக்கு இல்ல நம்ம வேற்று கிரகத்துல இருந்து வேற எந்த நாட்டுல இருந்து கொண்டு வந்தேன். நம்ம உடம்புறதா இருக்கு. அதனால அது நம்ம எல்லாருக்கும் யோசிக்கிறோம். சமூக பிரதிநிதித்துவம் யோசிக்கிறோம், கல்வித்துறை யோசிக்கிறோம். யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். சும்மா இல்லை. பல நாட்கள் என் தம்பி சிவா சொன்ன மாதிரி இந்த 3 மாவட்டத்துக்கே எனக்கு பாடுக்குது. மொத்த நாட்டுக்கு அண்ணன் என்ன பாடுவாரு? அது இஷ்டப்பட்ட கஷ்டம் தானே. அதனால அது தாய்தான். அதனால கவனமா வேலை செய்யணும், ஒற்றுமையா இருந்து வேலை செய்யணும். நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா ஒத்துழைச்சு வேலை செய்யணும். எப்பவுமே வெற்றி ஒன்றுதான் இங்கே பாராட்டப்படும். முதல்ல வந்தவங்க தான் கைவிட்டு, 3ஆவது வந்தவங்க தோலை தட்டி கூட யாரும் இல்லை. அதனால வென்றணும். அதுக்கு வெற்றி கொண்டு நீங்க களத்துல நிற்கணும். அவ்வளவுதான். உறுதியா நம்ம வெல்லுவோம் நம்பிக்கையோடு இருக்கு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சி வாழ்த்துக்கள்.